நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நாளில் விசேஷமாக பரலோகத்தில் தேவன் நம்முடைய அனைவரிடத்தில் எதிர்பார்ப்பது தாழ்மை. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தாழ்மை. இந்த தாழ்மையை குறித்து உங்களோடு நான் தேவ வசனத்தின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிற்க வேண்டும். அதற்கு அஸ்திவாரம் தாழ்மை, பொறுமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கின்றார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அருளை செய்கின்றார் என்பதை பார்க்கின்றான். தன்னைத்தான் தாழ்த்தி கொள்ளுபவன் உயர்த்தப்படுவான். இந்த பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் உயர்த்தப்படுவான் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பூமியில் நாம் எவைகளை செய்கின்றோமோ அதற்கு தகுந்த உயர்வையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகின்ற தேவன் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிற்கக்கூடிய அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். தாழ்மையால் வேலை பார்க்கும் இடங்களில் அந்த அதிகாரிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தாழ்மை. நமக்கு பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தாழ்மை. உயர் அதிகாரிக்கு நாம் தாழ்மையாக இருக்கிறது தவறல்ல. அவருடைய படிப்பு, அவருடைய முயற்சி வேறு, நம்முடைய படிப்பு முயற்சி வேறு. எனக்கு அருமையான தேவஜனமே, தாழ்மை. இயேசுடைய வாழ்க்கையே தாழ்மை உள்ளவராக காணப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். சிலுவை பரியந்தமும் லோகத்துக்கு முன்னால் அவர் பிலாத்துக்கு முன்னால் நீதிபதி பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவை. ஒரு தவறும் காண முடியவில்லை. இல்லை, இந்த ஆலயத்தை இடியுங்கள், நான் 3 நாளை கட்டிடுவேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணம் என்று சொல்லுகிறார். ஆனால் அருமையான இந்த பிலாத்து நீதிபதி, இந்த நீதிபதியிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். எவ்வளோ தாழ்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நினச்சி பாருங்கள். இப்பொழுது அதே நீதிமன்றத்துக்கு அநேக இடத்துல போகிறோம். உண்மைதான், அந்த நீதிபதி, அந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய நீதிபதி, பல மாவட்டங்களில் நீதிமன்றம் உண்டு. அவங்க எழும்பி நின்று இந்தி நீதிமான இடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன் என்று எந்த மனிதனுக்காக சொல்ல முடிஞ்சா? அப்படி ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருக்கோமா? குற்றவாளி என்று ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க, காவல்துறைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க வேண்டியிருக்கும், கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க காவல்துறையின் அதிகாரியின் மூலமாக. உண்மைதான். அதே இடத்துல அந்த குற்றங்களை விசாரிக்கும் பொழுது நீதிபதி எழும்பி நின்று இந்த நீதிமான இடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் குற்றம் செய்யாமலே அங்கே போயிருக்க முடியாது. குற்றம் செய்ய போய் தான் அங்கே போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வரலாறுல குற்றம் செய்யாதவர், குற்றம் அற்றவர், நீதிமான். ஒரு நீதிபதி சொல்றார், வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது, இந்த நீதிமான இடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். முதல் நாள் அவங்க மனைவி சொல்கிறாங்க, நான் சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன், அந்த நீதிமான தண்டிச்சிட்டாதரும். இதெல்லாம் நினச்சி பாருங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீதிமான். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு இயேசுவை. அவர் நீதிமான வாழ்ந்தார். அவர் நீதிமானா வாழ்ந்ததுனால எனக்கு பிடிச்சிருக்கு. எத்தனையோ இதுகளை நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பாலாம் கும்பிட்டாங்க. உண்மைதான், சொல்லியிருக்காங்க. ஆனால் கஷ்ட காலங்களுக்கு சமாதானம், நீதி எதுவுமே கற்றுக் கொடுக்கல. அதுக்கு வரலாறு இல்லை. எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், ஏழ்மையாக பிறந்தார், எளிமையாக பிறந்தார். அவர் பிறந்த பின்பு அங்கே ஒரு சோதனை, பிறந்த ஆண் குழந்தை புறாம் கொள்ள வேண்டும் என்று. எவ்வளவு சோதனை நினைச்சு பாருங்க. அவர் நினைத்திருந்தால், தேவ திட்டம் இருக்குமானால் ஒரு குபேந்திரன் வீட்டில் போய் பிறந்திருக்கலாமே. அப்படி அல்ல. மனுகூல மீட்புக்காக வந்தவர் இவரே, பாவ சாபங்களை மன்னித்தவரும் இவரே, மன்னிக்கின்ற யூத ராஜசிங்கமா பிறக்கணும் இவர். ஏசாயா தீர்க்கதரிசி, பல தீர்க்கதரிசியில் எழுதின பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த தீர்க்க தரிசன வசனம் பூரா நிறைவேறணுங்கிறதான் இயேசு கிறிஸ்துடைய வரலாறு புனிதமாக பிறக்கப்பட்டது. குற்றத்தை காணேன், இந்த நீதிமன்றத்தில் குற்றத்தை காணேன்.
சொல்லி பாருங்கள், நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கோர்ட்டை போய் நிற்கிறோம். அநேக கேஸுக்காக நிற்பீங்க. நான் தவறாக சொல்லலை. அநேக நில பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டில் போய் நிற்காங்க. குற்றவாளிகள் அநேகர் வந்து நிற்பாங்க. கூண்டில் நிற்கும்போது நீதிபதி கேட்கவும் பழிச்சிடணும். ஆனால் நீதிபதிகள் வந்து எழும்பி நின்று இந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுது. நம்ம மனுஷன் குற்றவாளி தான். குற்றத்தின் நிமித்தம் நம்ம நீதிபதி முன்னால் போய் நிற்கும். குற்றத்தின் நிமித்தம் சிறைச்சாலை அனுபவத்தில் நிற்காங்க. குற்றத்தின் நிமித்தம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்காங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, சிலவங்க நீதி கேட்கறதுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பாங்க. அது தவறாக நான் சொல்லலை. நீதி வேணும் இல்லையா? பொது பிரச்சனைக்கும் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது தவறு நான் சொல்லலை. எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த பிலாத்து சொல்லும் பொழுது இந்த நீதிமானிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். அதுக்கு முதல் நாளே அந்த நீதிபதி பிலாத்துடைய மனைவி சொல்லிட்டாங்க, இந்த நீதிமான ஒன்றும் செய்யாத. வெகுபாடுபட்ட நைட்டில் எவ்வளோ ஒரு சாட்சி நினச்சி பாருங்கள். அதை நினைக்கும் போது என்னை அறியாமலே கண்ணீர் வரும். இயேசு கிறிஸ்துக்கு சரித்திரம் இருக்குங்க. சரித்திர நாயகன். என் உயிரே போனாலும் சரி, இப்போ சொல்கிறேன், நான் இந்த இடத்துல இந்த ஃபுல் பெட்லேருந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த ஜீவ புஸ்தகத்தை விட்டு என்னை பிரிக்கவன் யாராலையும் முடியாது. சாட்சியாக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த இடம் இருக்கணும் எருசலேம். எல்லாருடைய கல்லறைகள் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. கோடீஸ்வரனுடைய கல்லறைகள், பிரபுக்குடைய கல்லறைகள், வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்களுடைய கல்லறையில் மூடப்பட்ட நிலையில் இருக்கு. என் நேசர் இயேசு கிறிஸ்து, என்னை சிருஷ்டித்த தேவன், உங்களை சிருஷ்டித்த தேவனுடைய கல்லறை திறக்கப்பட்டதாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாசிக்கணும், ஒரு ஊழியர் பேச்சு முடிக்கணும். ஆண்டவரே அப்படி நான் ஜெபம் பண்ணேன். ஊழியர் பேச்சு முடித்து அந்த சர்டிஃபிகேட் வாங்க, ரெவரண்டுக்கு உண்டான அந்த பயிற்சி முடித்து அநேக நாட்களாக நான் நினச்சேன். ஆண்டவர் சமூகத்தில் அழுதுருக்கேன். ஆண்டவர் பிளேனில் எல்லாரும் போயிட்டு வராங்களே, என்னைக்காவது நான் பிளேனில் போயிட்டு வர முடியுமா? ஆண்டவரே நடத்தினார். ஆண்டவர் சென்னை போயிட்டு வர முடியாத தேவன், மதுரை டு சென்னை போயிட்டு வர முடியாத தேவன் கிருபை செய்தார். ஆனால் ஒன்று, அதே எருசலேமை போய் நான் சந்திக்க வேண்டும் என்ற அநேக நாட்களாக நான் தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டே இருக்கின்றேன். அது தேவ சித்தமானால் நடக்கும். ஏனென்றால் உள்ளவைகளை நான் போய் காணப்போகின்றேன், நடந்தவைகளை போய் நான் காணப்போகின்றேன். சரித்திர நாயகன் வாழ்ந்த இடத்தை நான் பார்க்க போகின்றேன். இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு சரித்திரம் உண்டு. கிமு, கிபு, கிபிங்கிற அந்த ரெண்டும் அதுக்கு என்ன உச்சரிப்பு? கிறிஸ்துவ பிறந்ததற்கு முன்பாக நடந்த சூழ்நிலைகள், கிபி கிறிஸ்துவுக்கு பின்பாக நடந்த சம்பவங்கள். எல்லா அரசுமே ஏற்றுக்கொள்கிறதே, ஏன் ஐநா சபையை ஏற்றுக்கொள்கிறதே. அதே போல நான் என் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, அவர் சாட்சியாக வாழ்ந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை. இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று சொன்ன அந்த வசனம் நிறைவேறப்பட்ட அவர் உயிர்த்தெழுந்தார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரேக தேவன் நம்மளை ஆளுகை செய்த தேவனாக இருக்கின்றார். இன்றும் தேவ சமுத்திரான் உபாசமோடு தேவ சமுத்திர ஜெபம் பண்றது, அந்த ஜெபத்தை தேவன் நேசிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஜெபத்தை தள்ளாத தேவன். சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம். 102ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஜெபத்தை தள்ளாதவர், ஒருவருடைய ஜெபத்தையும் அற்பமாக எண்ணாத தேவன். முதல் ஜெபத்தை தள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை தள்ளிட்டார்னா நம்ம வாழவே முடியாது. ஜெபத்தை தள்ளாத தேவன், ஒருவருடைய ஜெபத்தையும் அற்பமாக எண்ணாத தேவன். எனக்கு அருமையான தேவசனமே, அதிகாரி எப்பொழுதுமே நம்மளை நேசிக்க முடியுமா? சகோதர எல்லாருமே எப்பொழுதுமே எங்கிருந்தாலும் உடனே பக்கத்துல இருந்து விசாரிக்க முடியுமா? முடியாது. தாயுடைய அன்பு ஒரு காலகட்டம், தகப்பனுடைய ஒரு அன்பு காலகட்டம், சகோதர அன்பு ஒரு காலகட்டம், பிள்ளைகளுடைய அன்பு ஒரு காலகட்டம், அதோட முடியும். ஆனால் நேசருடைய அன்போ அவருடைய வருகை மட்டும் காணும் என்பதை பார்க்கின்றோம். இயேசு சரித்திர புருஷன். சரித்திரத்தை இரண்டாக உடைத்து பிரித்து சாதனை படைத்த ஒரு நீதிபரர் என்பதை பார்க்கின்றேன். ஆகையால் அவருடைய அன்பு சுவடு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆகையால் இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது மதம் மாற்றுவதல்ல, ஒரு விசுவாசித்தல். எதை விசுவாசித்தால் உயர்வுகள் காணப்படுகிறது, அந்த விசுவாசத்தின் மூலமாக வரக்கூடிய பாதைகள் என்ன? நான் தேவனை விசுவாசத்தேன் சிறு வயது முதலாக. தேவனை ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த விசுவாசத்தின் நன்மை தீமை என்ன, அது தாழ்மை என்ன, அதை நான் கற்றுக்கொண்டேன்.
கர்த்தர் தான் தாழ்மையா இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். வசனத்தின் மூலமாக நான் தாழ்மையை கற்றுக்கொண்டேன். அந்த தாழ்மையை குறித்து உங்களிடத்தில் இந்த வேளையில் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தாழ்மை தாழ்மை தாழ்மை. தாழ்மையா இருக்கிறவனுக்கு தேவன் கிருபை அளிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி வழிநடத்தின தேவனாக இருக்கின்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, பிதா என்னை பற்றி இவர்கள் புரியலை, ஆகையால் தாங்கள் செய்கிறது என்ன என்று தெரியாமல் செய்கின்றார்கள், மன்னிங்கள். எப்படிப்பட்ட மன்னிப்பு நினைச்சு பாருங்க. ஒரு பாவம் செய்யல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க. பிதாவே, தாங்கள் செய்வது தவறு என்று உணராதபடி செய்யும் இவங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. எவ்வளவு கிருபை. சில நபர்கள் இன்னும் முன் தோற்றம் இல்லை, மனதில் தாழ்மை இல்லை. தேவ ஆசீர்வாதம் என்றால் தாழ்மை இல்லை. எலியாவின் அபிஷேகம் ஏன் எலிசாவுக்கு கிடைத்தது? தாழ்மை இருந்தது. எலியாவுடைய அபிஷேகம் ஏன் எலிசாவுக்கு கிடைத்தது? அந்த தாழ்மை காணப்பட்டது. ஆண்டவனே ஆண்டவனே, நம்முடைய வல்லமை வேண்டும், நீர் எங்க போனாலும் நான் வருவேன், உம்முடைய தேவனே என் தேவன். தாழ்மை, விசுவாசம். அந்த தாழ்மைக்குள்ளாக ஒரு விசுவாசம் காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவச்சனமே, சில சபையில் ஊழியருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை, ஆலோசனையை அலட்சியப்படுத்துவது உண்டு. ஆகையால் அதில் கிரியைகளே இருக்காது, அவருடைய விசுவாசத்தில் கிரியை இருக்காது. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக உள்ளார மனதில் எப்படி கனப்படுத்துகிறோமோ அதை தேவன் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அருமையான ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்றார்கள். ஈசாக்கு போகல, ஆபிரகாம் போகல. எவ்வளவு தாழ்மை நினைச்சு பாருங்க. செல்வ சீமானாக காணப்படுகிறார் ஆபிரகாம், செல்வ சீமான். அந்த தேசத்திலே ஆபிரகாம் என்று சொன்னாலே யோசிப்பாங்க, பேச யோசிப்பாங்க. நீதிமான், செல்வ சீமான். ரெபெக்கா வீட்டில் சொல்றாரு, அந்த வேலை பார்க்கிறவர் சொல்றாரு, என் எஜமான கர்த்தர் சீமானாக வைத்திருக்கின்றார். அந்த சீமான் மத்தியில் என்ன கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தேவச்சனமே, சீமான் என்றால் தனிப்பட்ட ஒரு நபரை நான் சொல்லலை. செல்வ சீமான் என்ற வசதி படைத்த மனிதன். சீமான் வேற யாரையும் நான் குறித்து சொல்ல விரும்பல, நான் யாரையும் சொல்லலை. செல்வ சீமான் அப்படின்னா, சீமானாக அப்படின்னா செழிப்பாக காணப்படுகிறார் என்று இந்த வேலைக்காரன் ரெபெக்காவுடைய அக்கா கூட வந்த சகோதரியோட சொல்றார். என் எஜமான நல்ல கோடீஸ்வரனா செழிப்பா வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட செழிப்பா இருக்கிற அந்த எஜமான ஆபிரகாம் அள்ளிய பெண்ணு பார்க்க, அப்படி செழிப்பா இருக்கக்கூடிய அந்த எஜமானுடைய மகன் ஈசாக்கு வரலே பெண்ணு பார்க்க, அவங்களுக்குள்ளாக என்ன காணப்பட்டது? தாழ்மை காணப்பட்டது, விசுவாசம் காணப்பட்டது. எதை செய்தாலும் என் தேவ திட்டத்தின் பிரகாரம் செய்வார். நான் என் விசுவாசத்தோடு, தேவ விசுவாசத்தோடு என் வேலைக்காரனை நான் அனுப்புகிறேன். அந்த வேலைக்காரன் மத்தியில் கூட வேலைக்காரனுடைய சுயம் அங்கு ஆளுகை செய்யாது, என் தேவ திட்டம் மட்டும்தான் ஆளுகை செய்யும் என்ற அந்த தாழ்மை ஆபிரகாமுக்கு காணப்பட்டது, ஈசாக்குக்கும் காணப்பட்டது. அந்த ரெபெக்காள் அந்த ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கையும் பார்க்கல. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. தேவ திட்டத்தின் பிரகாரம் அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு வித்தியாசமான பாத்திரமாக தேவன் வளைந்து கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். நல்ல ஒரு எஜமானாக காணப்படுகிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட்டது. என்ன விசுவாசம் என்றால், என் வேலைக்காரனை அனுப்புகின்றேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன அந்த வேலைக்காரன் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றான். தன் எஜமானோடு உடன்படிக்கை பண்ணவில்லை, வேலைக்காரர்களோடு உடன்படிக்கை பண்ணவில்லை. என் எஜமான் யாரோடு விசுவாசமா இருக்கின்றார்? தாழ்மையோடு இருக்கின்றார். தேவாதி தேவனோடு தாழ்மையா இருக்கின்றார். அந்த தேவாதி தேவனாகிய நீர் எனக்கு வழிகாட்டியாக வழி நடத்த வேண்டும். நான் என் எஜமானுக்கு பெண் விசாரிக்கக்கூடிய இடத்தில் ஒரு அடையாளத்தை காமிங்க. நான் தண்ணீர் கேட்க போகும்போது உங்களுக்கும் தண்ணி தருவேன், உங்கள் ஒட்டகத்துக்கும் தண்ணி தருவேன். எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை கேட்டு ஜெபம் பண்ண காரணம் என்ன, பொருத்தனை பண்ண காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் மத்தியில் தாழ்மை இருந்தது, விசுவாசம் இருந்துச்சு. அதே விசுவாசம் ஈசாக்கு மத்தியில் இருந்துச்சு. அதே விசுவாசம்
ஆபிரகாமுடைய வேலைக்காரன் மத்தியிலும் இருந்தது என்பதை காணப்படுகிறது. தாழ்மை, ஜெபம், பொருத்தனை, தீர்மானம் அத்தனையும் காணப்பட்டது. விசுவாசத்தின் தகப்பன் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று நாள் வரையிலும் விசுவாசத்தின் தகப்பன் 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 என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். நன்மை செய்ய முடியவில்லை என்றாலும், யாருக்கும் நாம் தீங்கு விளைவிக்கவில்லை என்றால் அது நன்மையாகவே காணப்படும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆனால் கர்த்தருடைய இந்த வசனம், ஒரு வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை கூட ஒளியாது அழியாது என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இது மனிதனால் எழுதப்பட்டதல்ல. இது அச்சடிக்கிறதுக்கு கட்டுப்படுத்தினாலும் சரி, அச்சடிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை இந்த வேதாகமத்தை அச்சடிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் வந்தாலும் இந்த வேதம் ஒளிவதல்ல. இந்த வேதத்தின் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளியாது என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த வேதத்தை தந்த என் தேவாதி தேவனுடைய வார்த்தை, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வேதத்தில் ஒரு உறுப்பு கூட ஒளியாது அழியாது. ஏனென்றால் என் நேசருடைய வார்த்தை இது போறார், என் கர்த்தருடைய தேவாதி தேவனுடைய வார்த்தை அழியாது ஒளியாது என்பதை பார்க்கின்றோம். இந்த வார்த்தை அதே அநேக குடும்பத்திற்கு சமாதானத்தை தந்தது, சந்தோஷத்தை தந்தது, தாழ்மையை தந்தது. இயேசு கிறிஸ்துடைய அந்த பிறப்பே ஒரு தாழ்மை தானே. 30 ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்பிடிந்தார் என்பதை பார்க்கின்றோம். 3 வருஷ ஊழியத்தை சிறப்பாக, இப்போ உள்ள நாம் ஊழியம் பார்க்குறோம், நமக்கு எத்தனை வருஷத்தை தந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை, மர்ராக்களை, அதிசயங்களை, அற்புதங்களை நம்மளால் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து செஞ்சது போல எந்த ஊழியக்காரங்களும் செய்ய முடியாது. அவர் குறிப்பிட்ட நாளில் 3 வருஷத்துக்குள்ள அவர் செஞ்ச, நம்ம பார்க்கும் பைபிளில் எழுதப்படாத அதிசயங்களை அநேகம் செஞ்சிருக்கிறார்கள். எழுதப்பட்டவைகள் சில, இயேசு செஞ்சதில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது சில தான். எழுதப்படாதவைகள் உலகத்திலும் எழுதினாலுமே நோட்டு கொள்ளாது, உலகம் கொள்ளாது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அவரோடு நான் அன்பாக இருக்கிறவருடைய காரணம் சரித்திரம் படித்த தேவன். அவருடைய பிறப்பு தாழ்மை, அவருடைய வாழ்க்கை தாழ்மை, கிருபை. என்னிடத்தில் திவ்ய அன்பும் சகாயம் பண்ணுவேன், என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பார்க்கின்றோம். சபைக்கு வர்றோம், முதல் நாளை போல இந்த நாள் வரைக்கும் தாழ்மை, தியாகம், அன்பு, பொறுமை உங்கள்கிட்ட இருக்கா? சபைக்கு போகிறீங்க, ஆரம்ப நாட்களில் போய் உட்காரும் போது உள்ள அந்த தாழ்மை, பொறுமை, சமாதானம், கிருபை உங்கள்கிட்ட இருக்கா? காத்துக்கொள்ளுங்க, இருக்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு தாவீது உடனே ராஜாவாகலை. ஒரு எகிப்தியனை கோலியாத்தை வெற்றி பெற்ற பின்பாகத்தான் ராஜாவாக பதவி கிடைக்கிறது. எந்த ஆசீர்வாதமும் ஒரு தாழ்மை வேண்டும். எந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோமோ தாழ்மை வேண்டும். தாழ்மை உள்ள எந்த இருதயத்திலும் தேவன் கிருபையாக இருக்கின்றார். போத்திபார் வீட்டில் ஒரு அடிமையாக இருந்தார். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு அனுபவத்தை பார்க்கின்றோம். தேவ சகாயங்களை மற்றவர்களுக்கு அர்ப்பணித்ததை பார்க்கின்றோம். நாம் இழந்த ரட்சிப்பை, பெற்றுக்கொண்டே ரட்சிப்பை இழந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் வருவர்களுக்கு நீ சகாயம் பண்ணு. உங்களை தேடி வரக்கூடியவங்களுக்கு தகுதி இருக்கா? சகாயம் பண்ணுங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலமோ பொருளாதாரமோ நம்முடைய அந்த உடலோ எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் செய்து சாதித்து விடலாம் சொல்லவே கூடாது. அவருடைய கரங்களை நாம் களிமண். யோபு சொல்லும் பொழுது, பக்திமான் சொல்லும் பொழுது, அற்பமும் தூசியும் புழுவாக காணப்படுகிறான், உமக்கு முன்பாக நான் விருதா தாழ்த்துகிறார். இந்த தாழ்மை உயர்வை தரும். இந்த கருமையான தேவச்சனனை, இயேசுவை நேசிங்க. ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மதம் மாற்றுவதற்காக வரவில்லை. மதம் மாற்றுவதற்காக அந்த பைபிள் நமக்கு கைகள் கொடுக்கப்பட்டதல்ல. சமாதானத்தை அறிந்து கொள்ளும்படியாக இயேசுடைய வாழ்க்கை வரலாறு எப்படியாக காணப்பட்டது, கிமுக்கு முன்பாக இந்த உலகம் எப்படியாக காணப்பட்டது, இந்த உலகத்தை ஆளுகை செய்தது யார், கிபிக்கு பின்பாக இந்த உலகத்தை முற்றிலும் முழுமையாக யாரிடத்தில் தேவன்
முற்றிலும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எவ்வளவு ஆளுகை செய்தார், அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் என்பதை இந்த வேதாகமம் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்துகிறது. இந்த வேதாகமத்தில் உள்ள வசனத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். தேவன் தாமே எனக்கு தந்த சமாதானத்தை, கிருபையை உங்களுக்கும் தருவாராக. தாழ்மையை நாம் தாழ்மையோடு ஜீவிக்கும் பொழுது தேவன் கிருபையை பெருகச் செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். நாம் தாழ்ந்து போகிறபடினால், தாழ்மையாக இருக்கின்றபடினால், பொறுமையாக இருக்கின்றபடினால், நாம் மற்றவருக்காக விட்டு கொடுப்பதினால் நான் கெட்டு போவதே அல்ல. விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் உயரும். தாழ்மையில் ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். தாழ்மையில் உங்களை தேவன் உயர்த்துவார். தேவன் பலப்படுத்தின தேவனாக இருக்கிறார். பலப்படுத்துவார், உயர்த்துவார், நிலைநிறுத்துவார். யாருக்கும் கிடைக்காத இந்த சிலாக்கியம் தேவன் எனக்கு தந்தார். இந்த சமாதானத்தை நீங்களும் அறிந்து புரிந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் தருகின்ற தேவன், விடுதலை தருகின்ற தேவன், பாவத்தை மன்னிக்கின்ற தேவன், பாவத்தை சொல்லி சொல்லி காமிக்கின்ற தேவன் அல்ல. ஏற்ற வேளை நமக்கு என்ன வேண்டும் என்பதை குறைவில்லாதபடி வழிநடத்தி நம்மளை விசாரிக்கின்ற தேவன், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை இருக்கின்ற தேவன். நீங்கள் தேவ சமூகத்தில் தன்னை என்னால் ஒன்றுமல்ல, என்னுடைய ஆஸ்தி ஒன்றுமல்ல, நான் எல்லா வகையிலும் நம்மளை தாழ்த்தி ஒரு மனுஷன், ஆண்டவரே உமக்கு முன்பாக உமக்கு தெய்வத்துக்குள்ள அந்த பவர் வல்லம் எனக்கு கிடையாது, நான் ரொம்ப இரக்கம் உள்ள வழியை நடத்துங்கன்னு நம்மளை தாழ்த்தி கொள்ளும் பொழுது தேவன் உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். இதை காண்கிற ஒவ்வொருவரையும் தேவ திட்டத்தோடு தீர்மானத்தோடு ஒவ்வொருவரையும் உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் நாம் இந்த உலகத்தில் எதை விதைக்கின்றோமோ அதை அறுவடை பண்ணுவோம் என்று விசுவாசம் காணப்பட வேண்டும். நன்மைகளை நாம் விதைக்கும் பொழுது நன்மையை அறுவடை பண்ணுவோம். தீமைகளை விதைக்கும் பொழுது தீமையை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். தீமையை விதைக்க அறுவடை, நன்மையை விதைக்கும் பொழுது இந்த அருமையான தாழ்மை என்பது உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று சொன்ன வசனத்தின் பிறகு தேவன் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி.